உடம்புல ரத்தம் குறைவாக இருக்குது டாக்டர், ரத்தத்தை அதிகமாக ஊற வைக்க என்ன சாப்பிடணும்னு சொல்லுங்கள். இதுதான் பல பேரோட கேள்வியாக இருக்குது. அதுக்கு தான் இந்த வீடியோ இன்னைக்கு. ஹீமோக்ளோபின் குறைஞ்சாலோ, ரத்தத்தில் உள்ள அணுக்கள் குறைஞ்சாலோ, ரத்தமே வால்யூமில் குறைஞ்சாலோ நம்மளுக்கு பலவிதமான நோய்கள், பெரிய பெரிய வியாதிகள் வரும். அதை தடுக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு 5 உணவுகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரத்தம் நல்லா சுரக்கும், ரத்தத்தில் உள்ள செல்ஸ் நல்லாயிருக்கும், ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாகும், ஆரோக்கியமாக வாழலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. ரத்தம் அதிகரிக்க முதலாவது சாப்பிட வேண்டியது கீரை தாங்க. எல்லா கீரையும் நல்ல கீரை தான். ஆனால் கீரைக்கெல்லாம் தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், முருங்கைக்கீரை. இதுதாங்க ஒரு ஸ்பெஷல் கீரை. ஏன்னா மற்ற கீரைகளில் பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து, நார்ச்சத்து இருக்குது, வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரே கீரை எது? முருங்கைக்கீரை தான். ஆண்மை சக்தி அதிகரிக்கிறதுக்கு, உடம்புல உள்ள இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு, உடம்போட ஃபங்க்ஷன் அதிகரிக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்ப தேவை. ஏன்னா இதில் வைட்டமின்ஸ், மினரல்ஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா புரோட்டீனும் நிறைஞ்ச ஒரே கீரை இந்த முருங்கைக்கீரை தான். ஹீமோக்ளோபின்ங்கிறது நம்ம இரும்பு சத்தும் புரதச்சத்தும் சேர்ந்தது தாங்க. அப்போ இந்த முருங்கைக்கீரை கூட சில பேர் பருப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் முட்டையை ஊற்றி சமைச்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஹீமோக்ளோபின் உடம்புல வந்து அதிகரிக்கும். இந்த கீரையில் உள்ள இரும்பு சத்தும் புரதச்சத்தும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸை வந்து பிளட்டில் அதிகரிக்குது, ரத்தம் ஊற வைக்குது. வைட்டமின் சி நிறைந்த அந்த ஆரஞ்சு பழம், லெமன், சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்களை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது இரும்பு சத்து உடம்போடு சேரதுக்கு இது உதவும். அப்போ தான் ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகும், அப்போ தான் ஆக்சிஜன் உடம்புக்கு போகும், நம்மளால் மூச்சு விட முடியும், ஒரு வேலையை ஒழுங்காக பார்க்க முடியும். வைட்டமின் B9 இது ஒரு முக்கியமான சத்து ஆர்பிசி ஃபார்ம் ஆகிறதுக்கு, அதுவும் இதில் நிறைஞ்சிருக்கு. அனிமியாவை நம்ம தடுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரத்தத்தை ஊற வைக்க குடிக்க வேண்டிய விஷயம் ஜூஸு. எல்லா ஜூஸுமே நல்ல ஜூஸாக இருந்தாலும் முக்கியமான ஜூஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் ABC ஜூஸ். A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பீட்ரூட், C ஃபார் கேரட். இது கூட கொஞ்சம் மின்ட் இருக்கு இல்லையா, புதினா, அப்புறம் லெமன், இது கூட கலந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, வைட்டமின் B9 சொல்லக்கூடிய ஃபோலேட் அதிகமாக இருக்குது. இது வந்து ரத்த அணுக்கள், சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு உதவுது. நைட்ரேட் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், ரத்தத்தை தூய்மைப்படுத்துது. மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை இருக்கு இல்லையா, கருப்பு நிற திராட்சை, ட்ரை கிரேப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொஞ்சம் ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அது நல்ல ஊறி நல்லா பெருசாக வந்திருக்கும் இல்லையா, வெறும் வயிற்றில் அதை அப்படியே சாப்பிடுங்க. அதை ஊற வச்ச தண்ணியும் அப்படியே குடிச்சிருங்க. இது சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு வேறு எதுவும் சாப்பிடாதீங்க. இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உடம்புல ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும், ரத்தம் நல்லா ஊறும். ரெஸ்விரேட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்குது, அதுதான் இந்த வேலையை பார்க்குது. நாலாவது பார்க்கக்கூடிய விஷயம் 2 பழம். இந்த 2 பழமுமே சிவப்பு கலரான ஒரு பழம் தாங்க. ஒன்று வந்து அத்திப்பழம், இன்னொன்று வந்து மாதுளைப்பழம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த கலரில் தானே இது இருக்குது. இதை சாப்பிட்டோன்னா ரத்தம் சூப்பராக வரும். இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து, வைட்டமின் சி, ஃபைபர் நிறைஞ்சிருக்கு. பிபியை கண்ட்ரோல் பண்ணுது, ரத்த உற்பத்தியை அதிகரிக்குது. கடைசியாக 5ஆவதாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயந்தான், ரத்தம் ஊறணுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நான்வெஜ்ஜு சந்தோஷமாக சாப்பிடுவோம். ஈரலும் சரி, சுவரொட்டியும் சரி, இந்த ரெண்டும் தான். ஈரலில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, இதுவும் ஹீம் அயான் நம்ம சொல்லுவோம். அப்படியே டைரெக்டாக ஹீமோக்ளோபினை ஏற்றுறதுக்கு உதவுது. வைட்டமின் B9 சொல்லக்கூடிய ஃபோலேட், வைட்டமின் B12, காப்பர் எல்லாமே இதுக்கு உதவுது. சுவரொட்டியில் இரும்பு சத்து, புரதச்சத்து, வைட்டமின் சத்து, மினரல் சத்து, இது எதுக்கு பயன்படுதுன்னா நம்மளுடைய போன் மேரோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து தான் ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகும். அந்த இடத்துல இதோட பங்கு இருக்குது. இது இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும். அதனால் சுவரொட்டி உங்களுக்கு ரத்தம் குறைவாக இருந்தாலோ, ரத்த அணுக்கள் குறைவாக இருந்தாலோ, ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தாலோ நல்லா சாப்பிடுங்க. இப்போ நம்ம பார்த்த 5 விஷயங்கள் ரத்தத்தை ஊற வைக்கிறதுக்கு முக்கியமான பங்காக இருக்கா? இது முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். எதுக்கு இந்த காலத்தில் கண்ட மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு, ஏற்கனவே உணவு மூலமே உடம்பை பாதுகாக்க முடியும் இல்லையா? உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.